ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விளக்கில் எண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கிறோம் இல்லையா, ஜுவாலையை அணைஞ்சதுக்கப்புறமா விளக்கில் எண்ணெய் மிச்சம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே தான் விளக்கில் இருக்கிற திரியை டெய்லியும் மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இதுவும் சொல்கிறேன், யாராவது யூடியூப்பில் சொன்னதை கேட்டுட்டு தான் நீங்கள் இது கேட்குறீங்க, ஓகேங்களா? விளக்கில் எண்ணெய் மிச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் விளக்கு அமுத்துனதுக்கப்புறம் அதில் எண்ணெய் மிச்சம் இருக்குது, திரியும் இருக்குது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அதுலேயே விளக்கு ஏற்றுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா? விளக்கு எரிஞ்சால் போதும், விளக்கேற்றுங்க. இல்லை காலையில் அமுத்திட்டு சாயந்தரம் திரும்பியும் அதுலேயே விளக்கேற்றுங்க. கொஞ்சம் எண்ணெயே எக்ஸ்ட்ரா கூட அதில் ஊற்றி எரியிற வரைக்கும் எரியிட்டுன்னு ஏற்றுங்க. எண்ணெயும் தீந்து திரியும் சின்னதாகும். இல்லை, திரியெல்லாம் டெய்லி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைம்மா. திரி சின்னதாகி அது யூஸ் இல்லைன்னு ஆகும்ல, அப்போ அந்த திரியை எடுத்து போட்டுட்டு அப்புறம் விளக்க நல்லா கழுவுங்க. சுத்தமாக கழுவி, திரியும் இருக்காது எண்ணெயும் இருக்காது, விளக்கு க்ளீனாக கழுவி கொண்டு வந்து வச்சுட்டு திரும்பியும் அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு புது திரி போட்டு விளக்கேற்றுங்க. இப்படி நாங்கள் விளக்கு ஏற்றுறப்போ அது விளக்க கழுவ நான் சொன்னேன் இல்லையா, அது புதன்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, சனிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, திங்கக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. விளக்க செவ்வாய்க்கிழமை கழுவக்கூடாது, வெள்ளிக்கிழமை விளக்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையவே கிடையாது. எண்ணெயும் திரியும் தீந்துருச்சா போய் அழகாக விளக்க கழுவி எடுத்துகிட்டு வந்து சுத்தமாகவும் இருக்கும். ஒரு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, திரியும் வேஸ்ட் ஆகாது. விளக்க கழுவி எடுத்துகிட்டு வந்து பற்ற வைங்க, ஓகேயா? நான் வியாழக்கிழமை தானே மேடம் படம் எல்லாம் துடைப்பேன், வேறு நாள் விளக்கு கழுவுனா அப்போ வியாழக்கிழமை என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படத்தையெல்லாம் வியாழக்கிழமை சாயந்தரம் தொடைங்க, வியாழக்கிழமை தொடைங்க, வெள்ளிக்கிழமை காலையில் இருந்துச்சு தீபம் ஏற்ற. ஆனால் விளக்கு மட்டும் புதன்கிழமை கழுவிவீங்க, ஒரு தப்பும் இல்லை, ஓகேங்களா? தயவு செஞ்சு வேலையை பார்க்குறத மட்டும் பாருங்கள். சாமி ரூம்பை கட்டிட்டு அழுகிறத விட்டுருங்க. நீங்கள் அப்படி சாமி சாமி சாமின்னு அழுக வேண்டிய அவசியம் இல்லை. சாமி எதுக்கும் கோச்சிக்க மாட்டார். நீங்கள் புதன்கிழமை விளக்க கழுவிட்டு வியாழக்கிழமை படத்தை தொடச்சிட்டு வெள்ளிக்கிழமை பூ போட்டு கும்பிட்டாலும் அவருக்கு ஒன்று தான். நீங்கள் எதுவுமே துடைக்கவே இல்லை, விளக்க கழுவவே இல்லை, வெள்ளிக்கிழமை பூ போட்டு கும்பிடலைனாலும் அவருக்கு ஒன்று தான். அவர் உங்களுக்கு எல்லாமே செய்வார். உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவர்கிட்ட இருக்க முடிவு, அதைப்படி அவர் செய்வார். நம்ம திருப்திக்கு தான் நம்ம விளக்க கழுவுறது, படத்தை துடைக்கிறது, எல்லாமே பூ போடுறது எல்லாமே. அதனால் எண்ணெயை வேஸ்ட் பண்ணக்கூடாது, திரியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க யாரோ ஒருத்தர் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து கீழே கொட்டுறதுக்கு இல்லை எண்ணெய், ஓகேங்களா? அதனால் என்றைக்கு தீருதோ விளக்கில் அது இல்லை கரெக்டாக செய்ய முடியும்னா அளவாக திரி போடுங்க, அளவாக எண்ணெய் ஊற்றுங்க. கரெக்டாக வியாழக்கிழமை எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கழுவி கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வச்சுக்கோங்க. அதே போல் திங்கக்கிழமை நைட்டு கரெக்டாக ஊற்றி எரிய வச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் புது விளக்காக தொடச்சி பற்ற வைங்க. இதெல்லாம் உங்கள் இஷ்டம், ஓகேயா? ஆனால் அப்படியெல்லாம் நம்ம செய்யலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சாமியெல்லாம் எதுக்கும் கோச்சிக்க மாட்டார், உங்களுக்கு எல்லா வரத்தையும் கொடுப்பார், ஓகேயா? இந்த காலத்தில் நீங்கள் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் எனக்கு. ஒருத்தரை கேட்டுட்டு விளக்க என்ன பண்ணுறது, திரியை என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தரை கேட்குற காலமாக இது. 2024 எல்லாரும் படித்த பொண்களாக இருக்கீங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பெண்களாக இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு இந்த டவுட் வருது? ஏன் கண்டதையும் கேட்குறீங்க? இது எல்லாம் சொல்கிறவங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாது, அவங்களுக்கு இதுதான் வேலை. அவங்க இந்த பதிவு போட்டு இந்த பதிவுக்கு 1000 வியூஸ் போச்சு, 10,000 வியூஸ் போச்சுன்னா அதுக்கான காசு அவங்களுக்கு யூடியூப்பில் வரும். ஆனால் இதை கேட்டுட்டு மண்டை குழம்பி போய் நீங்கள் இதை செய்யாமல் விட்டு யோசனை போய் வேலை செய்கிற இடத்துல ஐயையோ இப்படி பண்ணமே பிரச்சனையாயிருமோ, ஐயையோ அப்படி பண்ணமே பிரச்சனையாயிருமோ அப்படின்னு சொல்லி யோசித்து உங்களுக்கு அங்கே வேலையை தப்பாக செஞ்சு உங்கள் சம்பளத்தில் பிரச்சனை கொண்டு வந்துடாதீங்க, புரியுதா? ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றி கும்பிட்டு பாயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அந்த விளக்கு அழுக்காக இருந்தாலும் அவர் எதுவுமே கேட்க மாட்டார். உங்களுக்கு சனி ஞாயிறு தான் லீவ் இருந்ததுன்னா சனி ஞாயிறு கழுவி வைங்க, போதும். ஒரு வாரம் கழுவவே முடியல, நான் அம்மா வீட்டுக்கு போகணும், நான் ட்ரிப்பு போகணும், டூரு போகணும், என்னவாக இருந்தாலும் அடுத்த வாரம் கழுவிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை,
தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்விகளை இன்னும் யாரும் கேட்காதீங்க. உங்களுக்கு தெரியாதுதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு விளக்கு கழுவணும், எப்போ கழுவணும் அதெல்லாம் தெரியாதா? என்ன செவ்வாய் வெள்ளி? செவ்வாய்ன்றது ஒரு நாள், வெள்ளின்றது ஒரு நாள், அவ்வளோதான். கடவுளுக்கு எல்லா நாட்களும் உகந்த நாட்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் வெள்ளி ஸ்பெஷல் எதுவுமே கடவுளுக்கு இல்லை. திங்களும் அவருக்கு ஸ்பெஷல் தான். திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் அவருக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். எல்லா நாட்களும் ஸ்பெஷலான நாட்கள் தான். ஓகேங்களா? இன்னொன்று நல்லா நான் வச்சுக்கோங்க. ஞாயிறு திங்கள் ரெண்டுமே சிவனுக்கு உகந்த நாள். சோமவாரம் விரதம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சிவனுக்கு உகந்த நாள். செவ்வாய் அம்மனுக்கு உகந்த நாள். புதன் பெருமாளுக்கு உகந்த நாள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமை எல்லா அம்மன்களுக்கும் உகந்த நாள். சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். இதில் செவ்வாய்க்கிழமை முருகர் வந்துடுவார். விநாயகர் எப்போ வேணாலும் நீங்கள் விநாயகரை வச்சுக்கலாம். அதனால் எல்லா கடவுள்களுக்கும் எல்லா நாட்களும் உகந்த நாட்கள் தான். செவ்வாய் வெள்ளி அப்படின்னு எந்த ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அதே போல் இந்த பூஜை பாத்திரத்தை செவ்வாய்க்கிழமை விளக்கலாமா, வெள்ளிக்கிழமை விளக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டாம். நீங்கள் எந்த நாள் விளக்குனாலும் நல்லது தான், எந்த நாள் விளக்காமல் விட்டாலும் கெட்டது தான். நீங்கள் எப்படி வேணாலும் இது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடு மொழுகலாமான்னு கேட்டீங்க, அதாவது வீடு துடைக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக வீடு செவ்வாய் வெள்ளி துடைக்கலாம், ஒன்றும் ஆகாது. எதையும் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஓகேங்களா? திங்கக்கிழமை நீங்கள் துடைச்சா என்னவோ அதே தான் செவ்வாய்க்கிழமை துடைச்சாலும், வெள்ளிக்கிழமை துடைச்சா என்னவோ அதே தான் சனிக்கிழமை நீங்கள் துடைச்சாலும். ஓகேங்களா? ஒன்றுமே ஆகாது. தாராளமாக நீங்கள் துடைக்கலாம். ஓகேயா? இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் இதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் என்ன கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முதல்ல நம்ம கடவுள், அது நம்ம சாமி. உங்களை எங்கேயும் கடவுள் தண்டிக்கவே மாட்டார். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து நல்லா பார்த்துக்குவார். அதனால் தைரியமாக கடவுள்கிட்ட ரிலாக்ஸாக இருங்க. ஓகேயா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.